இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் கிறிசல்டா ப்ராப்பராகவே சொல்லியிருக்கலாம். நீங்களும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம். நம்ம திருமணங்கிற பந்தத்துக்குள்ள போகணும்னா, முதல் மனைவிட்ட ப்ராப்பரா ஒரு விவாகரத்து வாங்கிட்டு வந்து திருமணம் பண்ணியிருந்தா, இன்னைக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காதுல்ல. அப்ப ஜாய் கிறிஸ்டல்டா மேலேயும் ப்ராப்ளம் இருக்குல்ல. கண்டிப்பாங்க. அதாவது ஒரு ஆண் சொல்லக்கூடிய வார்த்தையை மாத்திரம் நம்பி ஒரு பெண் இருக்கக்கூடாது. ஒரு திருமண பந்தத்துல அவங்க தன்னை உட்படுத்திக்க போறாங்க அப்படின்ற போது, அந்த கணவருடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் ஏன்னா திருமணமானவன்னு இவங்களுக்கு தெரியுது. அப்படி இருக்கும்போது சட்டப்படி விவாகரத்து ஆயிடுச்சா இல்லையான்றதை இவங்க முதல்ல வந்து செக் பண்ணியிருக்கணும். செக் பண்ணி அதுக்கப்புறமா தான் இவங்க முழுமையாக ஈடுபட்டிருக்கணும். வெறும் வந்து ஒரு ஃபேம் அண்ட் நேமை மாத்திரம் வச்சு ஒருத்தரோட பழகுறோம், அதனால அவர் நல்லவராக இருப்பார் அப்படின்னு நினைக்கிறது முட்டாள்தனம். இவங்க நல்லா படித்தவங்க. அப்படி இருக்கும்போது என்னதான் வந்து என்னுடைய மனைவியை நான் பிரிஞ்சுட்டேன், நானும் என் மனைவி செப்பரேஷனில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் கூட செப்பரேஷன் வேறு, டிவோர்ஸ் வேறு. செப்பரேஷன் எனி டைம் கேன் பி ரிஜாயின்டு. ஈவன் டிவோர்ஸ் ஆனால் கூட சேர்ந்துக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ சட்டப்படியே ஒரு விவாகரத்து வாங்கியிருந்தாக்க இப்போ அவங்களுக்கு அது ஒரு உறுதுணையாக இருந்திருக்கும். அது இல்லாதது இவங்களுடைய தவறு தான்.